வணக்கம். நியூ டேக்ஸ் ஸ்லாப் which is implemented from April 1st இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 to 2026 அண்ட் அசஸ்மெண்ட் இயர் 2026 to 2027க்கான ஸ்லாப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த அப் டு 12 lakhs நோ டேக்ஸ் அப்படின்றது, பட் 12 lakhs above எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஸ்லாப்ஸ் சரி 12 lakhs above, அதுக்கப்புறம் ஏன் இந்த 0 to 4 அப்படின்ற ஸ்லாப் 4 to 8 lakhs ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்குது. அதை பற்றியான சின்ன கேல்குலேஷன் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அப் டு 12 lakhs there is no tax. 12 lakhs above ஒரு பர்சன் வந்து கிராஸ் சேலரி 16 lakhs இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அண்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப் டு 75,000 இருக்குது அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா 12 lakhs + 75,000. ஸோ 12 lakhs 75,000 வரைக்குமே தெர் இஸ் நோ டேக்ஸ். ஸோ அவருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000 பண்ணுறாங்க, கிராஸ் சேலரி 16 lakhs. அப்போ ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 lakhs 25,000. இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே நியூ டேக்ஸ் ஸ்லாப். ஸோ நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் படி என்ன அப்படின்னா 80D 80C இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கே தெரியும் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது இன் நியூ டேக்ஸ் ரெஸ்யூம். ஸோ 80C 80D பார்த்தீங்கன்னா 0.